சிங்கிள் தான் கெத்து. ஏற்கனவே நான் வந்து லவ் பண்ணி எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுலேருந்து நான் எப்பவுமே வந்து இப்போ என்ன நினைக்கிறேன்னா சிங்கிள் தான் கெத்துன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோன் பண்ண யார் பேசுகிற, எந்த பொண்ணு பேசுனா அப்படி கேட்குது. ஒரு அம்மா அப்பா கூட பேச முடியல, ஃப்ரெண்டும் கூட சேர முடியல. எதுக்கு அத்தனை 9 ஃபோன் பண்ணு, லவ் ஏன் தான் பண்ணணுங்க தலை. சிங்கிள் தான் கெத்துன்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்கிறேன். சிங்கிள்னாலே வச்சுக்கோ, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணோம், இது ஒரு வாரண்டி ஏறி அந்த பொண்ணு அங்கே கேஸ்ட்டு இன்னொரு பொண்ணு இங்கே கேஸ்ட்டு எல்லா இடத்துல போயிட்டு இருக்கலாம்ச்சி. அதான் இது சிங்கிள். இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கமிட்டட் கெத்தா இல்லை சிங்கிள் கெத்தா? லவ் பண்ணுறாருங்க பார்த்தா கமிட்டட் கெத்து தலை. இப்போ லவ் பண்ணாமல் இப்போ என்ன மாரி அவசரப்படுறதுலாம் சிங்கிள் தான் கெத்து. இவ்வளோ ஒரு கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளன்னு சொல்ல முடியாது சார். சிங்கிள் தான் கெத்து. ஏய் வேணாப்பா. சிங்கிள் தான் தலை கெத்து. ஏன் தலை சிங்கிள் கெத்து? சிங்கிள் இருந்தால் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கலாம். சிங்கிள் கெத்தா கமிட்டட் கெத்தாக்கா? சிங்கிள் தான். சிங்கிளா? ஏன் சிங்கிள் கெத்துன்றீங்க? நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் லவர் கூட வச்சுருக்கீங்க? என்னோட தலையெழுத்து. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? சிங்கிள்னா ஜாலியாக எந்த பர்மிஷனும் யார்ட்டையும் வாங்க தேவையில்ல, ஜாலியாக ஊர் சுற்றலாம். கமிட்டட்னா கொஞ்சம் கம்மி, அதுலேயே வந்துருச்சு கமிட்மெண்ட்ஸ்னு. அவர் கொஞ்சம் இது பண்ணுறாரு அவங்கள. ஏய் சே அப்படிலாம் இல்லை, இங்கே ரொம்ப நீங்கள் தான் சிங்கிள்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சிங்கிள்ஸ் கெத்துன்னு, அதனால நானும் சொல்கிறேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். சொல்லு, எதனால கெத்துக்கோங்க சொல்லுங்க. சிங்கிள் எதனாலனா கமிட் ஆனால் அவன் ஆர்டர் போடுவான், அதை போவாத, இங்கே போவாத, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, முடியை கட் பண்ணாத, ஐப்ரோ பண்ணாத, அதெல்லாம் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வருமா, அதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போவுமே. அதனால் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன். சரி, நீங்கள் லவ் பண்ணுவீங்களா இதுக்கப்புறம்? மேபி வந்தால் பண்ணுவேன். ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, அந்த மாதிரி என்ன வந்தாங்கன்னா பண்ணுவேன். கமிட்டடாக இருந்தால் ரொம்ப பிரச்சனை வருது தலை, அதனால தான். ஏன் லவ் பண்ணிடுறீனே பிரேக்கப் பண்ண சொல்கிறேன். இல்லை, ஏற்கனவே நான் வந்து லவ் பண்ணி எனக்கு பிரேக்கப் ஆச்சு. அதுலேருந்து நான் எப்பவுமே வந்து இப்போ என்ன நினைக்கிறேன்னா சிங்கிள் தான் கெத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிங்கிளாகவே இருந்தலாம். சிங்கிளாகவே இருந்தாலும் அவங்க 2 பேரையும் பார்த்தா சிங்கிள் மாதிரி தெரியுது. இல்லை தலை, நான் தான் சிங்கிள், அவன் கமிட்டட் தலை. அவர் கூட வந்துருக்கீங்க? இல்லை தலை, அவன் ஆள் கூட வந்துக்கிறான். சரி, அதான் கூட கூப்பிட்டான், ஃப்ரெண்டுக்கு கூட வந்துக்கிறான். அப்போ நீங்கள் இப்போ தனியாக வந்துட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை தலை, அவன் ஆள் கூட எங்கேயாவது சுற்றி நிற்பான். அவனுக்கு அது மட்டும் தான், அவன் ஆள் மட்டும் தான் அவனுக்கு. நான் பார்க்குற பொண்ணெல்லாம் சைட் ஆயிடுச்சு நிற்பேன் இங்கே உட்காந்துன்னு. அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட் தான் தலை. கமிட்டடா? ஏன் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்போ உங்கள் ஆள் கூட வராமல்? அது ஒர்க்கிங் இருக்கு. அப்படியா? சரி, லவ் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு உங்கள் லவ் வீக்க வாழ்க்கையில் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியாக தான் போகுது. ஜாலியாக போயிட்டு எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கு. இப்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்கள் லவ் பிரேக்கப் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரேக்கப் ஆகாதுல, கான்ஃபிடன்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க. சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா? ஆகாது ப்ரோ, ஆகாது. கான்ஃபிடன்ஸாக இருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. எந்த மாதிரினா ஒரு புரியாத புதிர் மாதிரி பேசுறீங்க. புரியாத புதிர் தான், அதனால தான் பேசுகிறேன். நான் பேசுறது யாரும் பிடிக்கூடாதுல்ல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ நீங்களாம் ஏன் ஒன்றா இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதே மாதிரி தான் நாங்கள் பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? அதிசயமா இல்லைப்பா, உங்களுக்கு தப்பா பார்த்தா தப்பா தான் தெரியும், அவ்வளோதான். லவ் எப்படி போயிட்டு? இப்போ லவங்கத்துல நல்லா போகுது, நாசமாக போகுது. அது கூட நல்லா பிடி உடவில தெரியல, ஏன் தான் லவ் பண்ணுன்னு தெரியல. ஐயோ, ஏன் அப்படி சொல்றீங்க? லவ் தானே பண்ணீங்க. எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் எங்கே போகிற, ஏதா போகிறேன். ஒரு ஃபோன் பண்ண யார் பேசுகிற, எந்த பொண்ணு பேசுனா அப்படி கேட்குது. ஒரு அம்மா அப்பா கூட பேச முடியல, ஃப்ரெண்டும் கூட சேர முடியல. எதுக்கு அத்தனை 9 ஃபோன் பண்ணு, லவ் ஏன் தான் பண்ணணுங்க தலை. அதான் தலை கமிட்டடு. சிங்கிள்னாலே வச்சுக்கோ, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணோம், இது ஒரு வாரண்டி ஏறி அந்த பொண்ணு அங்கே கேஸ்ட்டு இன்னொரு பொண்ணு இங்கே கேஸ்ட்டு எல்லா இடத்துல போயிட்டு இருக்கலாம்ச்சி. அதான் இது சிங்கிள். ஆமாம் ஜி. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல லவ் பண்ணி. ஆமாம் தலை, ஏன் தான் பண்ணன்னு தெரியல. சஞ்சம் பிடிச்ச லவ் பண்ணி வெறுப்பாயிடுச்சு தலை. லவ் பண்ணீங்களா லைஃப்பில்? அது வரும்போது பார்த்துக்கலாம் தலை, லவ்னு ஒரு வாரம் அப்போ பார்த்துலாம். அது வரைக்கும் சிங்கிளாக கெத்தா சுற்றி நிற்கலாம். கமிட்டடு கெத்து தான். அது லவ்வரோ இல்லை ஃபேமிலியோ இருந்தால் கெத்து தான். ஆனால் சிங்கிள் தான் கெத்து. ஏன் அப்படின்னா ஃபேமிலியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப பந்தா பண்ண முடியாது. சிங்கிள் தான் வந்து எப்போவுமே பந்தா. அது கெத்து தான், எப்போவுமே கெத்து தான். அது எப்போவுமே ராஜா தான். நானே ராஜா, நானே மந்திரி. இன்னொருத்தர் இருந்தால் வந்து நான் வந்து இன்னொரு குயினை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை நான் கமிட்டட் பண்ண முடியாது.
அதனால் சிங்கிள் தான் கெத்து, எப்பவுமே சிங்கிள் தான் கெத்து. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அதனால் சிங்கிள் தான் கெத்துன்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்கிறேன். ஓகேவா?